மைசூர் பருப்பும் கோஜெட்டும் சேர்த்து நான் எந்த அளவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து சமைச்சேனான்றதை இந்த காய் முழுவதும் நான் சேர்க்கையில் அதில் பாதி காய் தான் எடுத்திருந்தேன். நான் 1/2 கிலோ கூடுதலாக இருந்தது. கொஞ்சத்தை தோலை சீவிட்டும் கொஞ்சத்தை தோலோடையும் சேர்த்து சமைச்சிருக்கிறேன். மைசூர் பருப்பு எடுத்திருக்கிறேன். பருப்பை நன்றாக 2-3 தடவை கழுவி எடுத்த பிறகு வெட்டி வச்சிருக்க காய், மஞ்சள் தூள், குழம்புத்தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்து பருப்பு நல்லா அவியும் வரைக்கும் விட வேணும். சின்ன சீரகம், மிளகு, உள்ளி இவ்வாறு இடித்து சேர்த்திங்களா கறி நல்லா சுவையாக இருக்கும். கறிக்கு தேங்காய் பால் தேவை. அதுக்கு தேங்காய் பால் பவுடர் எடுத்துருக்கிறேன். தண்ணீர் சேர்த்து தேங்காய் பால் செய்து எடுத்துக்கொள்கிறேன். பருப்பும் காயும் நன்றாக அவிஞ்சு வந்த பிறகு உப்பு, இடித்து வச்சிருக்கிற இந்த பொருட்கள், தேங்காய் பாலை சேர்த்து கொஞ்சம் நேரம் அவிய விட்டுக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு தாளித்து சேர்க்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சூடாகினதும் கடுகு, பெருஞ்சீரகம் பொரிய விட்ட பிறகு வெங்காயம், செத்தல் மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து பொன்னிறமாக பொரிய விட்ட பிறகு கறியோடு சேர்த்து நன்றாக கலந்து கொள்கிறேன்.